எல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றே நான் தேடி. மறைபொருளானவனே, உன்னை மனங்களில் சிறை வைத்தோம். மறைபொருளானவனே, உன்னை மனங்களில் சிறை வைத்தோம். குறையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நான் கொடி வைத்தோம். இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. குறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றே நாம் தேடி. புத்திரசியாரின் மார்பு கவச ஜெபம். கிறிஸ்துவே, இன்று என்னை காத்தருளும். கிறிஸ்துவே, நீர் என்னுடனும் எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் என் மீதும் எனக்கு கீழும் எனக்கு மேலும் எனது வலதுபுறமும் எனது இடதுபுறமும் நான் உறங்கும் போதும் நான் எழும்போதும் என்னை நினைத்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களிலும் என்னை காண்கின்ற அனைத்து கண்களிலும் நான் சொல்வதை கேட்கின்ற அனைத்து காதுகளிலும் இருப்பீராக. ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் சிறப்பாக இறந்த ஆன்மாக்களான வேளாங்கண்ணி 2வது வருடத்தை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். மீளமாக இருதயமேரி தம்புராஜ் உடைய ஆண் விலைப்பாற்றுக்காக சிறப்பாக திருப்பலியில் ஜெபியுங்கள். மேலுமாக வீணா சிக்கோரா அவர்கள் நன்றி திருப்பலியாக திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். குடும்பத்திற்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியில் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். மேலுமாக இறந்த ஆன்மாக்களான அமலன் நாயகி ஜோசப் சேவியர் மற்றுமாக செலினா அமல தேவதாஸ் இவருடைய ஆண் விலைப்பாற்றிற்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோம். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா எங்கள் மீட்பரே,
எங்களை மனம் திருப்பியருளும். இவ்வாறு விண்ணக நெறியை நாங்கள் கற்றுக்கொள்வதால் தவமுயற்சி எங்களுக்கு பயனளிப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். உனக்கு அடுத்து வாழ்வோர்க்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 1-2 மற்றும் 11-18 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ராயேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய் ஆணையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தலாகாது. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடரச் செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட, நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறங்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதிக்கு பழிக்கு காரணமாகாதே. நானே ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடித்திருப்பவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. நானே ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 31 46 முடிய. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 31 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்பொழுது தம் ஆட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூடப்படுவர். ஒரு 1000 செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, தன் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தினுடைய முதல் வார்த்தையும் இன்றைய நற்செய்தியினுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசராக நம்முடைய அரியணையிலே வீற்றிருக்கிற போது அந்த நீதி தீர்ப்பை பற்றியும் நாம் சற்று பொறித்து பார்க்க வேண்டும், ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்றைய முதல் வாசகம் லேவியர் புத்தகத்தில் அழகான ஒரு வார்த்தை, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது அப்படின்ட்டு யாவே கடவுள் ஆணையிடுகிறார். நீங்கள் இஸ்ரேல் மக்களிடம் என்ன சொல்ல வேண்டும்? இந்த வார்த்தை மிக மிக ஆழமானது, மிகவும் அர்த்தமுள்ளது. நாம் கொஞ்சம் மேலோட்டமாக எடுக்கக்கூடாது. தூயோராக இருங்கள், எல்லாருமே தூய்மையாக இருக்கணும். ஏன்? படைத்த நான் தூயவனாக இருக்கிறேன். இந்த வார்த்தை மிக ஆழமானது, கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டியும் இன்றைய நாளில். இந்த தவக்காலத்தில் நிறைய வார்த்தைகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே வருத்து ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். வருத்துவது நம்முடைய தூய்மைக்காக, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் வருத்திக் கொள்வது, நோன்பு இருப்பது அல்லது ஒரு சில உணவு முறைகளை தவிர்ப்பது எல்லாமே இறைவனுக்காக அல்ல, மாறாக இறைவனின் வழியாக நாம் தூய்மை பெறுவதற்காக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், வல்லமையான இன்றைய நற்செய்தியில், செய்தீர்கள் செய்யவில்லை, நீங்கள் பேறு பெற்றவர்கள், இன்னொரு பக்கமாக சபிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையை நாம் இன்றைய நாளில் சிந்திக்க வேண்டும்.
பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்றால் தூய உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். அல்லது சபிக்கப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் இறைவன் சொல்கிற வார்த்தையை கேளாமல் வாழ வேண்டும். எங்கே நான் இருக்கிறேன், கேட்பதை போல நடிக்கிறேனா? அதுதான் மிக கொடூரமான ஒரு செயல். ஒன்று செய்யாமல் இருக்கலாம், செய்யலாம். அல்லது கேட்பதை போல நான் செய்கிறேன் என்பதை போல நடித்து கொண்டிருக்கிற வாழ்வுதான் மிக மோசமான ஒரு வாழ்வு. பல நேரங்களிலே நாம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று நடிக்கிறோம், இன்னொன்று நாம் வேறு வழியில் சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார், நீதி தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. மறவாதே மகனே மகளே, இருக்கிறது. பல நேரங்களில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் இல்லை, இருக்கிற வாழ்வை அனுபவித்துக் கொள்வோம் என்று பல நேரங்களில் ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தீர்ப்பு ஒன்று இருக்கிறது, தீர்ப்பு இருக்கிறது. உரோமையர் புத்தகத்தில் 6வது அதிகாரம் 23வது இறை வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறது, பாவத்தினுடைய கூலி சாவு என்கிறது. ஆகவே நாம் அதை மறவாமல் இந்த வாழ்வை சரிப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் திரு அவை அட்லீஸ்ட் மக்கள் இந்த தவக்காலத்திலாவது தங்களை மாற்றிக்கொள்வார்களா மாற்றிக்கொள்ள மாட்டார்களா என்ற ஒரு ஆதங்கத்தில் திரு அவை அழகான ஒரு காலத்தை ஒவ்வொரு வருடமும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆகவே இந்த திருப்பலியில் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற அந்த தூய்மை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற அந்த உண்மை வாய்மை நான் சரிவர பயன்படுத்துகிறேனா, அதை கடைபிடிக்கிறேனா, அதை புரிந்திருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்தவர்களாய் தொடர்ந்து ஜெபியுங்கள். இறைவன் நம்மை ஆஸ்வதிப்பார். அன்பின் பலியாய் ஏற்பாய், உன்னை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய், புண்படும் மனதின் துயர் தணிப்பாய். புண்படும் மனதின் துயர் தணிப்பாய், எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய். அன்பின் பலியாய் ஏற்பாய், படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவால் உன் மகன் உயிர் கொடுக்க. படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவால் உன் மகன் உயிர் கொடுக்க. படைப்பே உன்னால் மகிழ்ந்திருக்க, படைப்பே உன்னால் மகிழ்ந்திருக்க. உன்னில் படைத்தோம் தூய்மை நிறைந்திருக்க. அன்பின் பலியாய் ஏற்பாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றி நீ காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருப்பதாக. உமது ஆற்றலால் இது எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி எங்களுக்கு உமது இரக்கமுள்ள மன்னிப்பை பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் உம் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி
முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்ட எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரம் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர் திழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக. திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, எவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர் தாம் என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக எந்நாளும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடி. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீ தாமே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் என்னை மீட்டரும். கிறிஸ்துவின் விழாவை நின்று வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமென். அகில உலக ஆயர்கள் மாமன்றம் இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள். ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும், பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலைவாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்களையெல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளடையாளத்தை பெற்றுக்கொண்டதால் எங்கள் மனதுக்கும் உடலுக்குமான உதவியை கண்டுணர
நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மனதிலும் உடலிலும் மீட்பு அடைந்து விண்ணக உதவியின் முழுமையால் மாட்சி அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கல்மனம் கரைய கண்களும் பனிக்க என் கைகளை குவித்தேன் இறைவா. என் மனம் வருவாய் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தேன் இறைவா. என் மனம் வருவாய் இறைவா. என்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா. என்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா. அங்கு புன்மைகள் மறைந்து நன்மைகள் நிறைய இன்னருள் தருவாய் இறைவா. இன்னருள் தருவாய் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தேன் இறைவா. என் மனம் வருவாய் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.